21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை சிறப்பு அபிஷேகம், மாலை ராகுகால பூஜை. இன்றைய அபிஷேக உபயதாரர் திரு விஜயநாராயணன். அரணி அவருடைய மகளுக்கு தலைவலி பிரச்சனை, அதை நிவர்த்தி பண்ணி வைக்கணும். அதே போல சேலம் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் திரு அருள், அவங்க மனைவி பிள்ளை மக்கள் குடும்பத்தின் சார்பிலும், அமெரிக்கா கமலா ராமசாமி அவங்கள் குடும்பத்தின் சார்பிலும் இந்த பால் அபிஷேகம், உலக மகாசக்தி பத்திரகாளிக்கு அபிஷேகம். दुर्गा देवी की पादभिषेकम, दुर्गा देवी की पादभिषेकम, उत्सव शक्ति दुर्गा देवी की पादभिषेकम, उत्सव शक्ति दुर्गा देवी पादभिषेकम. உலகத்தில் பிரம்மாண்டமான உற்சவ சக்தி துர்கா தேவி. பெருமாளுடைய துணை சர்வலட்சுமி மகாலட்சுமிக்கு பாலாபிஷேகம். மகாமேல் பெருமாளுடைய அம்சம் மகாமேலுக்கு பாலாபிஷேகம். பத்ரகாளி அம்மனுக்கு நல்ல நிறைவா ஆனந்தமா இன்னைக்கு யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ வீடியோ, அத்தனை பேர் பிரச்சனை இன்னைக்கே நிவர்த்தி கொடுக்கணும். எல்லாருடைய பிரார்த்தனைகள் வெற்றியாகணும். அம்மா இன்னைக்கு கற்புள்ள காட்சியா இருந்து நல்ல ஆசீர்வாதம் கொடுத்து எல்லாருக்கும் நல்ல அருள் புரிவாய்னு அம்மாவை நான் வேண்டிட்டு நிறைவான உற்சவ சக்தி துர்கா தேவிக்கு பால் அபிஷேகம். இப்பொழுது சக்கர அபிஷேகம். சக்கர அபிஷேகம் முதல்ல அம்மாவுக்கு உடம்பெல்லாம் நெய் பூசியாச்சு, வாசனையா இருக்கட்டுமே அப்படின்னு. அடுத்தது தேர் அபிஷேகம். தேர் அபிஷேகம் இந்த மாதிரி உண்மையா உள்ளார்த்தமா அம்மாவுக்கு. அதனால்தான் இந்த உலகத்திலேயே இந்த சன்னிதானம் அற்புதமா பேசுறாங்கன்னா உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நேர்மை, பணம் பறிப்பது எண்ணம் இல்லை, இறைவன் சேவை கொண்டு அடியாருக்கு அடியாராக இருந்து 38 ஆண்டு காலம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தெய்வ தாய்க்கு 1000 கோடி நன்றிகளை தெரிவிக்கிறேன். மகாலட்சுமி மகாமேல் ஆகம வேத முறைகள் படி செய்யணும். சூரசக்தி
துர்கா தேவி. உச்சோசக்தி துர்கா தேவி. பத்ரகாளி நிறைவா. கரும்பு சார். பத்ரகாளிக்கு கரும்பு சார். இனிப்போட இனிப்பு. மகாமேருக்கு கரும்பு சார். எல்லாருடைய பிரார்த்தனைகள் வெற்றி பெற இந்த பூஜையை நிறைவு செய்வதற்கு முன்பாக இறுதியாக அம்மனிடத்தில் ஒரே அருள்வாக. அடியேன் குடும்பம், பிள்ளை மக்கள், உலகத்தில் வாழும் ஆன்மீக பிரிவுகள், ஆன்மீக துறவிகள், ஆன்மீக சித்தர்கள், மடாதிபதிகள், பீடாதிபதிகள், அனைத்து நல்ல உள்ளம் கொண்ட தர்ம உள்ளம் கொண்ட அரசியல் தலைவர்கள், தொழில் அதிபர்கள், வியாபாரிகள், கூலி தொழிலாளிகள், விவசாயிகள், பெண்கள், ஆண்கள், பள்ளி மாணவர்கள், குழந்தைகள், ஒவ்வொரு குடும்பமும் ஆனந்தமாக வாழும். இன்று அற்புதமாக நீ ஆசீர்வாதம் செய்து வேண்டி இந்த பூஜையை நிறைவு செய்கிறேன். எல்லோருக்கும் 100% இன்று வெற்றியாக உன் திருவடியில் சமர்ப்பணம்.